கற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர்வும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களுடைய இதய அன்பிலே இறை அன்பு வெளிப்படுவதாக இந்த வாழ்த்து செய்தியோடு இன்றைய நாளிலே நாம் தியானிக்கின்ற திருப்பாடல் 119. ஆண்டவருடைய திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இந்த இறை விவிலிய வசனத்தை, இந்த திருப்பாடலுடைய வார்த்தைகளை நமது வாழ்க்கைக்குள் எடுத்து சென்று அனுபவமாக ஆண்டவர் கற்றுத்தருகின்ற வார்த்தைகளோடு நாம் தியானிக்க போகிறோம். எசாயா புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவரின் ஏட்டுச்சுருளை ஆய்ந்து படியுங்கள். எதுவும் தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி இருப்பதில்லை. ஆண்டவர் வாய்மொழிந்த கட்டளைதான் இவற்றை ஒருங்கிணைக்கிறது என்ற இறைவாக்கினர் எசையாவினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் தியானிக்கின்ற இந்த இறை வார்த்தை தூய ஆவியினுடைய வல்லமையால் நம் அனுபவங்களில் இறைவனுடைய உடனிருப்பில் வாழ்ந்தவர்கள், அவருடைய வழிகளில் நடந்தவர்கள் எப்படி பேறு பெற்றவர்களாக மாறினார்கள் என்பதை இந்த திருப்பாடல் 119 வெளிப்படுத்துகின்றது. நமது வாழ்நாள் முழுவதுமே இந்த திருப்பாடலை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து சிந்தித்து செயல்படுத்த இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த திருப்பாடலினுடைய இந்த மைய கருத்தே கடவுளுடைய அந்த நன்மைத்தனத்திலே நாம் நடந்தோம் என்றால் நாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவோம். அவருடைய தூய்மையில் நாமும் நம்மை கரைத்துக் கொள்வோம் என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த திருப்பாடல் 119 வரிகள் ஆண்டவரது திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இந்த பேறு பெற்ற நிலை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமது வாழ்க்கையிலே கடவுளுடைய அன்பை பெறுபவர்கள்
பேறு பெற்றவர்கள். கடவுளுடைய இரக்கத்தை பெறுபவர்கள் பேறு பெற்றவர்கள். கடவுளுடைய நன்மைத்தனத்தை பெறுபவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த நிலைகளில் இந்த பேறு பெற்ற நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இன்று நமது பார்வையிலே இந்த திருப்பாடலுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் பல்வேறு நேரங்களில் மாசற்ற வழிகளால் நடந்தோம் என்றால் நமக்கு துன்பம் தான் விளைகிறது. இது நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் எழுகின்ற ஒரு கேள்வி. நான் நல்லதுதான் செய்தேன், ஏன் எனக்கு துன்பம் நிகழ்ந்தது? கடவுள் எங்கே? இதோ ஏன் என் துன்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்? ஏன் எனக்கு இந்த வேதனை என்று சொல்லி நாம் பல்வேறு நேரங்களில் உலக பார்வையிலே இந்த பேறு பெற்ற நிலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவர் வசதி படைத்திருக்கிறார்கள், ஒருவர் திறமையான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு குடும்பம் உயர்ந்த குடும்பமாக இருக்கிறது, இந்த குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, துன்பத்திலும் அந்த பேறு பெற்ற நிலை நம்மோடு இருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவின் ஆசிரியர். எனவே உங்களுக்கு தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்திலே இருக்கிறார். உங்களுக்கு ஆசிரியர் ஒருவரே, கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் என்று அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த திருப்பாடலுடைய வரிகள் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இயேசு எப்படிப்பட்ட பேறு பெற்ற நிலையை அவர் வெளிப்படுத்துகின்றார். இயேசு என்னை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்டார் என்று நாம் நினைத்தோம் என்றால், பாவ வழியிலிருந்து பரிசுத்த வழியில் வளர்ந்து கொண்டே இருப்போம். இதுதான் பேறு பெற்ற நிலை. இயேசு எனக்காக இதோ இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறை தந்தையிடம் எனக்காக தன்னுடைய இரத்தத்தினால் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அதுதான் பேறு பெற்ற நிலை. இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வங்களை விட, செல்வங்களில் வருகின்ற வாழ்வை விட என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் இனியும் என்னை வாழ வைப்பார் என்று நினைப்பதுதான் பேறு பெற்ற நிலை. எனவே அந்த ஒரு சிந்தனையோடு இறை அன்பின் சமூகமே, இதோ நாம் இயேசு வழியில் நடந்தோம் என்றால் பேறு பெற்றவர்களாக வாழ முடியும். இயேசு துன்பங்களில் தனித்திருந்து இதோ நம்முடைய துன்பத்தை கண்டு மகிழ்பவர் அல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய உடலிலே காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்ற அந்த நிலையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், நமக்கு காயங்களை கொடுத்து மகிழ்பவர் அல்ல, நம் காயங்களை சுமந்து கொள்கின்ற என் ஆண்டவர், என் மீட்பர், என்னுடைய வழிகாட்டி என் ஆண்டவர் ஒருவர்தான். எனவே இந்த ஆண்டவரை நமதாக்கிக் கொண்டோம் என்றால், என்னாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு? இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பேறு பெற்ற நிலை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் பயணிக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும் அஞ்சிடேன். இதுதான் பேறு பெற்ற நிலை. உண்மையாகவே உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். இதுதான் பேறு பெற்ற நிலை. எனவே ஆண்டவர் வழியில் நடக்க வேண்டும் என்றால் நல்லாயன் குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கேட்கச் செவியுள்ளோ கேட்கட்டும். எனவே இந்த மனநிலையோடு இந்த நாளிலே நல்ல ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுத்து பேறு பெற்றவர்களாக வாழ இந்த நேரத்திலே நாம் செபிப்போம். எங்களை அன்பு செய்கிற எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, உம் அன்பை உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக எங்களுக்கு தூய ஆவியானவரை பரிசாக பெற்றுக் கொடுத்தார். மூவொரு இறைவனுடைய மேலான வல்லமையிலே நாங்கள் நாளும் நடந்து நிறைவாழ்வில் பயணித்து பேறு பெற்ற விண்ணக வாழ்விற்கு நாங்கள் எங்களே தகுதியாக்கிக் கொள்ள எங்களுடைய சிந்தனை, சொல், செயல், கடமைகள் ஒவ்வொன்றும் உமக்கு ஏற்றதாய் இந்த நாளிலே உருமாகட்டும் ஆண்டவரே. ஆமீன்.